ஓகே, குட் ஈவினிங். வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார். ஓகே, நம்ம லாஸ்ட் கால்ல வந்து ஓகே வெயிட் ஓகே லாஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோகோவை கம்ப்ளீட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த லோகோ நீ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த லோகோவை வச்சு இது ஒரு சைட்டா எப்படி பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை பார்ப்போம். சேம் லாஸ்ட் காலில் நீங்க எப்படி ஒர்க் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒர்க் பண்ணி நீங்க எனக்கு அனுப்புவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன் மட்டும் போட்டு தரேன். ஓகேவா? ஓகே சார். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மூன் அப்படின்ற இதுக்கு லோகோ ரெடி பண்ண போறோம் இல்லையா? ஸோ நம்ம எப்படி தேடி ஆக்சுவலா இப்போ நீங்க கொண்டு வந்துட்டீங்க இந்த டபுள் ஓக்கு 2 டிசைன் அப்படின்ட்டு இந்த எண்ணுக்கு ஒரு டிசைன் சொல்லி நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ எம் மட்டும்தான் லெட்டர்ல இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல ஃபாண்ட்லாம் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா இது என்ன பாத்தீங்கன்னா 2 தோசை இருக்கு, இங்க வந்து சம்திங் சட்னி மாதிரி வச்சிருக்கீங்க இல்லையா? இங்க ஒரு பீட்சா இருக்கு, இங்க ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்போக் இருக்கு. கரெக்டா? இது எல்லாமே நம்ம என்ன இப்போ சூஸ் பண்ணா இது எல்லாமே நம்ம வெக்டார் இமேஜஸா ஆட் பண்ண போறோமா இல்ல ஒரு ரியல் இமேஜ் ஆட் பண்ண போறோமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ வெக்டார் ஆட் பண்ணலாமா இல்ல ரியல் இமேஜ் ஆட் பண்ணலாமா? வெக்டார் இமேஜ் சார். ஓகே, இப்போ வெக்டார் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒரு சைட் ஃப்ரீ பிக்ல போயிட்டு ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு தோசா இமேஜ் வந்து வெக்டார் தேடும் போது இப்போ வெக்டார் இமேஜ் நமக்கு கிடைக்குதா முதல்ல பார்ப்போம். இன்னொன்று, வெக்டார் இமேஜ் போட்டோன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் என்னென்ன கலர் யூஸ் பண்ண போறோம் லோகோக்கு? ஃபுல் பிளாக்கா இல்ல ரெட் அண்ட் நான் என்ன சூஸ் பண்ணுவேன், ரெட் அண்ட் பிளாக்கா இல்ல கிரீன் ஒயிட் அது மாதிரி என்ன கலர் சூஸ் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த லோகோக்கு என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? கலர் மீன் இப்போ நம்ம வந்து ஒரு லோகோ மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இப்போ இந்த லோகோல இருந்து ஒரு டிசைன் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு மார்க்கெட்டிங் பேஜ் ரெடி பண்றோம்னாக்கா என்ன கலர் பிக்ஸ் பண்ணலாம்? ரெட் வித் ப்ளூ. ரெட் வித் ப்ளூவா? ஓகே, நீங்க இப்போ எந்த ரெட் அண்ட் ப்ளூ நீங்க சொல்றீங்களா? இது சூஸ் பண்ணலாமா? இதுவா? ரெண்டு காஃபி நான் ரிசீவ் பண்ணேன். பெப்சியோடதே யூஸ் பண்ணலாம் சார், அதுவே நல்லா இருக்கு. ஓகே, நான் பெப்சி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெட் அண்ட் ப்ளூன்னும் போது இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் வச்சிருக்கோம் இல்லையா? எம் மட்டும் தான் லெட்டர்ல வரப்போகுது. அதே மாதிரி எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மட்டும் இந்த ஒரு ஏரியா மட்டும்
கலர்ல வரப்போகுது. ஸோ ஒரு பில்ல வரப்போகுது. மீதி எல்லாமே இமேஜஸ் ஆர் வெக்டார். ஓகேவா? அப்போ நம்ம இது பிரைமரி நம்ம எதுக்கு என்ன கலர் தரலாம்? ரெட்டே பிரைமரி வச்சுக்கலாமா? நான் 2 கலர் சூஸ் ஓகே சார். பண்றேன். இல்லனா இதோ இது ஸோ நான் வந்து ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு எனக்கு தேவையில்லாத பார்ட்லாம் நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு இது தேவையில்லை. ஓகேவா? மீதி எல்லாமே இமேஜோ வெக்டார் வரப்போகுது. இதை நம்ம எந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? தோசா இமேஜ் நீங்க வெக்டார் சொல்லியிருக்கீங்க கரெக்டா? ஸோ வெக்டார்ல நம்ம எப்படி வருது பார்ப்போம். ஓகே, இப்போ இங்க ஒரு இமேஜ் ஒன்று கிடைச்சிருக்கு நமக்கு. ஓகேவா? ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு வெக்டார் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? ஒரு ஸ்போக் அண்டு ஸ்பூன் தேவையா? ஓகே, இந்த இமேஜ் உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, ஓகே சார். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பூனும் ஸ்போக்கும் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, வெக்டார் கிடைச்சது. ஓகே, இப்போ நம்ம வந்து
நமக்கு தேவையான இமேஜ் சோர்ஸ் கிடைச்சது. ஓகே, ஸோ இதெல்லாம் குரூப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து நமக்கு என்னன்னா ஒரு ஸ்பூனோட இமேஜ் தேவையா, ஸ்போக்கன் ஸ்பூன் அதுவுமே நமக்கு இருக்கு. ஸோ ஃபைன். ஓகே, இப்போ நமக்கு தேவையான வெக்டர்ஸ் எல்லாம் கிடைச்சிது. ஓகேவா, நம்ம வந்து ஏரியாக்குள்ள தான் எல்லாம் வரணும் அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே, அதே மாதிரி பிளேட்டுக்கான இடம் எவ்வளோதான் இதுக்குள்ள வரப்போகுது. இப்போ இன்னொரு இமேஜ் வந்து இந்த பீஸா இமேஜ் பார்த்தீங்களா,
ஸோ ஓகே, நான் வந்து மேட்ச் பண்ணிட்டோமா? ஓகே, ஓரளவுக்கு நம்ம ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வந்துட்டோம். ஓகே, Yes, sir. ஆல் ரைட். நான் வந்து ஒரு அவுட்புட் செட் பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட்ல அவுட்புட் செட் பண்றேன். ஓகேவா? இப்போ இருக்கா? இப்போ நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ணதில்ல, ஒரு பிளேட் ஆட் பண்ணலாமா இல்ல அப்படியே விட்டுறலாமா பேக்ரவுண்ட்ல? இந்த வாழை இலை மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகே, நீங்க டிசைன் பண்ணது இப்படி தானே? Yes, sir. ஓகே, இப்போ இதுக்கு இந்த ப்ளூ கலர் மேட்ச் ஆகுதா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. இல்ல வேற கலர் சேஞ்ச் நீ பண்ணலாமா? வேற ஏதாவது கலர் கொடுக்கலாம் சார் இதுக்கு. எஸ், கரெக்ட்.
ஸோ இப்போ பாருங்க, பிளாக் செட் ஆகுதா? ஆக்சுவலா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் எடுக்கும்போது கலர் மேட்ச் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். ஸோ நம்ம ஒன்னொன்னா பொறுமையா எது மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி வரும். சாரி கேட்கல, ஏதாச்சும் சஜஷன் சொல்றீங்களா? ஆக்சுவலாக நம்ம கலர் மேட்ச் ஆகுற வரைக்கும் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். அது எது மேட்ச் பண்ணி பார்க்க முடியுதுன்னு பாருங்க. இல்ல வேற எதுவும் கலர் நீங்க சொல்றீங்களா? ஸோ இது மேட்ச் ஆகலை, செட் ஆகாதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பிளாக் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட்ல இருக்க பிளேட் கலர் மட்டும் நம்ம பிளாக் கலர்ல சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், அது எப்படி வருதுன்னு. ஓகேவா? ஓகே சார். ஒரு பிளாக் கலர் பிளேட்ல இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு போடுற கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனா தெரியும். ஏன்னா இப்போ நீங்க பாருங்க, இது நம்ம ஒரு வெக்டாரா சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கலருமே வந்து தனித்தனியா டாமினேட் ஆயிருக்கும். இது ஒரு ரியல் இமேஜ் அப்படிங்கும் போது அந்த கலர் டாமினேஷன் வந்து பெருசா தெரியாது. அது ஒரு
பிக்சரா தான் தெரியும். ஒரு வெக்டரா பார்க்கும்போது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டாமினேஷன்ல இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டல் பண்றதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? முன்ன இருந்ததுக்கும் இப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா? எப்படி மாறுதுன்னுட்டு. எஸ் சார். ஏன்னா நம்ம ஒரு வெக்டார் நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கலர் டாமினேஷன் வந்து நம்ம கம்மி பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒன்றுத்துல அதிகமா இருக்கும், ஒன்று கம்மியா இருக்கும். ஸோ அதை வந்து மேட்ச் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டு. ஸோ அதனால நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா டாமினேஷன் கலரை எல்லாமே நம்ம டல் பண்றதுக்கு பிளாக் யூஸ் பண்ணி இந்த பிளேட்டை விட இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்க பிளாக் கலர்ல இருக்க இன்னும் கொஞ்சம் பிளேட் போட்டோம்னா ஃபுல்லாவே மேட்ச் ஆயிடும் நமக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த ஸ்பூனுக்கு ஏதாச்சும் நம்ம ஆட் பண்ண முடியுதா பார்க்கணும். அந்த ஸ்போக் அண்ட் ஸ்பூன் ரெண்டு இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ ஓகே, இந்த எம்ல இருந்து இந்த இந்த ரெண்டு ஓ இது வரைக்குமே ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ஒன்றும் மேட்ச் ஆகல பார்த்தீங்களா. அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்கா பார்க்கணும் ஸ்பூன்ல. ஓகே சார். ஸோ அப்போ நம்ம லோகோ அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அது ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து ஒர்க் பண்ற மாதிரி விஷயம் நிறைய இருக்கு. சிஸ்டம் இன்னைக்கு எல்லார்ட்டையுமே இருக்கா? மேக்ஸிமம் சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு சிஸ்டம் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படியே ஒரு 10 பேர் வச்சிருப்பீங்களா சிஸ்டம் இன்னைக்கு?
ஓகே. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இன்னொன்னு ரெட் அண்ட் ப்ளூ சொன்னீங்க இல்லையா? லோகோ கலர். இந்த ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்னும்போது பாத்தீங்கன்னா, ஆம், அந்த கலர் வந்து ஃபுட்ல வராது. மேக்ஸிமம் ப்ளூ அப்படின்னு நீங்க ரெட்டுக்கும் ப்ளூக்கும் நீங்க வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு மேட்ச் பண்றது அப்படிங்கிறது வந்து சூட்டபிளா இருக்காது. இப்போ இதுவே அதை வந்து வேற ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஜுவல்லரி, டெக்ஸ்டைல் அந்த மாதிரி போகும்போது அந்த ஃபீல்டுக்கு அது வந்து அடாப்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ வந்து ஒரு நல்ல மேட்சிங்காக இருக்கும். வித் பிளாக்கோட பிளாக், ரெட், எல்லோ இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிற கலர் போட்டிங்கன்னா ஒரு நல்ல விசிபிளாக இருக்கும். அப்படி இல்லை ப்ளூ சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கணும். ப்ளூ கூட பிளாக் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் மினிமலா மேக்ஸிமம் ஆட் பண்ணா நம்ம ப்ளூ. ஏன்னா ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கான்ட்ராஸ்டும் கிடையாது, டல்லும் கிடையாது. இப்போ ஒரு சேஃபான கலர் அது ப்ளூ. ஒரு நார்மலா இருக்கும். அது கூட வேற எதுவும் மேட்ச் பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஒரு எல்லோ அண்ட் ரெட் இந்த தீம் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போவோம். எல்லோ, ரெட், பிளாக். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஆட் நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்றோம் அப்படிங்கும்போது கூட அது கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நீங்க நினைச்ச டிசைன் வந்திருக்கு அதுல. எஸ் சார். சார் இப்போ வந்து எம்ல குடுத்துருக்க அதே கலர் தான் என்ல குடுக்கணுமா? இல்ல வேற ஏதாவது கலர் கூட நம்ம குடுத்துக்கலாமா? கொடுத்துக்கலாம். நம்ம என்ன கலரா கொடுத்துக்கலாம். அது மேட்ச் ஆக தான் பார்க்கணும். நம்ம வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இங்க எல்லோ கொடுக்கும்போது அது எப்படி எடுத்துக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ வேற ஏதாவது கலர் நம்ம இதே இப்போ பிளாக் இங்க கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கும்போது பிளாக் பார்த்தீங்கன்னா ஓகே. ஏன்னா இது தனியா தெரியுது இல்லையா நமக்கு? இந்த என் அப்படிங்கிறது மேட்ச் ஆகல பாருங்க. ஸோ நான் உங்க டிஃப்ரெண்ட்டுக்காக ஒன்னொன்னா வச்சு நான் காமிக்கிறேன். சில இது பாத்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கும் வேற கலர் சேஞ்ச் பண்ணும்போது. சில டைம் பாத்தீங்கன்னா வேற கலர் நம்ம மாத்தும் போது அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால நம்ம ஒன்னொன்னா நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். பிளாக் போட்டிருக்கோம். அடுத்ததா நம்ம பெப்சியோட ப்ளூ கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சொல்லுங்க என்னென்ன வேற என்ன கலர் ஆட் பண்ணலாம்? ப்ளூ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எல்லோ ஆட் பண்ணி பார்ப்போமா? எல்லோ. வேற என்ன கலர் ஆட் பண்ணலாம்?
சம்திங் ஒரு ஏதாச்சும் கிரீன் மாதிரி ஏதாவது. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்றோம் தெரியுதுங்களா? இப்போ இது உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. சார் பிளாக்கே ஓகேன்ற மாதிரி இருக்கு சார். இந்த பிளாக்கே இல்லையா? எஸ் சார். மேபி எம்ம கூட பிளாக்லயே மாத்திடலாம் போல சார். எம்இமே பிளாக்லையா? ஓகே. இப்போ 2 கலர். ஓகே. ஸோ இப்போ ரெட்டை விட பிளாக் பார்க்க நல்லா இருக்கு. ரைட்டா? ஓகே. எஸ் சார். இப்போ நம்ம அவுட்புட் எடுத்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எம்முக்கும் எண்ணுக்கும். ஏன்னா இது ரெண்டுமே எது வித்தியாசமா இருக்கு பாருங்க. கொஞ்சம் சில எலமெண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இந்த ஸ்பூனுக்கோட மேட்ச் ஆகுற மாதிரி இந்த ஜாயிண்ட்ல இருந்தே. ஸோ இது இந்த ஜாயிண்ட்ல இருந்து வர மாதிரி ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம லோகோ வந்து அவுட்புட் எடுத்தாச்சு. ஓகே, இது பார்க்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்மட் வேணுமோ எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை பிஎன்ஜியா பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து எல்லா ஃபார்மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம என்ன மாதிரி யூஸ்க்குன்னு தெரியல இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கலர் யூஸ் பண்றோம். இப்போ இதுவே நம்ம ஒரு மெடிக்கல் சைட்டுக்கு அப்படின்னு போகும்போது அதுக்கு நம்ம வேற மாதிரியான பேட்டர்ன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே தானா? ஸோ நம்ம எந்த இண்டஸ்ட்ரி நமக்கான தேவை இருக்கோ அதுக்கேற்ற போல நம்ம கலர் காம்பினேஷனை நம்ம செக் பண்ணோம். ஏன்னா கலர் தியரி அப்படிங்க போகும்போது அது ரொம்ப பெரிய பார்ட்டு. நம்மளோட டிசைன்ல பார்த்தீங்கன்னா மேஜர் பார்ட்டே வந்து இந்த கலர்ஸ் தான்.
ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருப்போம், ஒரு லோகோவோட ஐடென்டிஃபை எப்படி நீங்க பண்றீங்க, ஜஸ்ட் ஒரு நேமே இல்லை, இருந்தாலும் நீங்க வந்து இது இந்த பிராண்ட் இது பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ அப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த கலர் மூலியமா தான் உங்களுக்கு அது உங்க மனசுல இருக்கு. ஸோ அதை தவிர்த்து வேற ஏதாவது லோகோவோட பேட்டர்ன் ஒரு காரணம், அதே மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க இந்த கலர் அப்படிங்கிறது இன்னொரு காரணம் தான். சரி, ஓகே. இப்போ வந்து கலரை பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப நம்ம அடுத்து ஒரு பார்ப்போம். கலர்னா என்ன, அது என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் நம்ம சைட்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ லோகோக்குனா என்ன மாதிரி கலரு, இப்போ டெக்ஸ்ட்டுக்குன்னா எப்படி, ஒரு ஓவராலா கலர் தியரி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? அதை பார்த்துட்டு அடுத்தது இப்போ நம்ம இதே லோகோவை வச்சு இதுல இருந்து நம்ம ஒரு மொபைல் ஆப், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கான மொபைல் ஆப்பு, அதுக்கு அடுத்தது அவங்களுக்கான போஸ்டர்ஸ், அதெல்லாம் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். போயிருக்கு பாரு. ஓகே, ஸ்க்ரீன் ஷோ ஆகுது உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, வாய்ஸ் லோவா கேட்டுச்சுன்னா சொல்லுங்க. ஓகே சார். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணுறது, எந்தெந்த டைப்புக்கு வந்து எந்த மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணும்போது நம்ம எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வச்சுக்கணும். அது எப்படி நம்ம வந்து அடுத்த இதில் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து கலர் நம்ம எப்படின்னு சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு எமோஷன் தான். சில கலர்ஸை பார்க்கும் போதே அதுக்கான மீனிங் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஹெல்த்து, இல்ல ஒரு டீச் பண்றது, ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் சம்திங் அந்த மாரி வந்து சில கலர்ல வந்து ஸ்டாண்டர்டாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைப்ல வந்துரும். இப்போ கிரீன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நேச்சர், ஒரு குரோத் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு லக்ஸரியான ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து அந்த பிளாக் கலர் தான் மோஸ்ட்டா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த டைட்டன் வாட்ச் இல்ல கார் ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வெப்சைட்டு அந்த மாரி அந்த பிராண்டுக்கு ஏத்த மாரி ஒரு பிளாக் கலரோ, இல்ல ஒரு சில்வர் கலர் அதுக்கேத்த மாரி ரிலேட்டடா வந்து சைட்ல வந்து பில்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒயிட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சிம்பிளான இருக்கிற டிசைன்ஸ். ரொம்ப அ அதிகமாவும் இல்லாம, இது கம்மியாவும் இல்லாம ஒரு டீசென்ட்டான டிசைன்ஸ் வேணும்னா, மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாரி ஒரு கலருக்கே வந்து ஒரு சில ஐடென்டிஃபிகேஷன்லாம் இருக்கு. அததான் வச்சு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு வெப்சைட் சூஸ் பண்றோம்னா ஓகே. இதுதான் அந்த வெப்சைட்னா, இந்த வெப்சைட்டுக்கு நீங்க ஒரு பேக்கிரவுண்ட் சூஸ் பண்றீங்கன்னா, மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதில போடுற டெக்ஸ்ட் வந்து ரீடபிளா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ஏன்னா, இப்ப நம்ம எந்த கலர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இந்த மாரி கலர்லாம் நம்ம வந்து வெப்சைட்ல வந்து ஒரு பேக்கிரவுண்ட் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு மைல்டான கலர் வச்சுட்டு, அதில வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்ட பிளேஸ் பண்ணும்போது, இப்போ டெக்ஸ்ட்ட நம்ம பார்த்தாலே ஆப்போசிட் கலர் தான் யூஸ் பண்ணணும். பேக்கிரவுண்ட் வந்து லைட் இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து டார்க் இருக்கணும்.
இப்போ டார்க்கான விஷயத்துல தான் ஃபோக்கஸ் போகும். அதனால என்ன பண்ணும்னா, பேக்கிரவுண்ட் ஃபுல்லா டார்க் குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு அது வந்து ஒரு ஐ வந்து இரிட்டேஷன் ஆகும். அதனால வந்து மைல்டான பேக்கிரவுண்ட் வச்சுக்கிட்டு, டெக்ஸ்ட் வந்து ஒரு டார்க்கா வச்சிருந்தா நல்லா பார்த்து எவ்வளோ லாங்லேருந்து பார்த்தாலும் கொஞ்சம் வந்து விசிபிளா தெரியிற மாரி இருக்கும். இப்படி தான் வந்து சில டூல் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டெக்ஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ கலர்ல 3 டைப் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு 3 கலர் வந்து பிக் பண்ணிக்கிறேன். இப்ப ஆர்ஜிபி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? ஆர்ஜிபின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனிஒன்? கேக்குதா என் வாய்ஸு? இல்ல சார் தெரியாது சார். ஓகே. ஓகே. இப்ப இப்ப ஆர்ஜிபின்னா சார் என்னன்னு ரெட் பார்த்தீங்கன்னா கிரீன் ப்ளூவா சார்? ஆமா. சேம் தான். அது வந்து எப்படி அத வந்து அப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க எது எதெல்லாம் ஒரு டிஜிட்டலா பார்க்குறீங்களோ, அதுல தெரியிற கலர் எல்லாமே ஆர்ஜிபி தான். இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க என் சிஸ்டம் உங்ககிட்ட ஷேர் ஆகும்போது நான் ஒரு கலர் காமிக்கிறேன்ல உங்ககிட்ட. இப்ப இந்த ஓகே. இப்ப இந்த ரெட் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னா, இதுக்கு பின்னாடி வந்து இந்த டிஸ்ப்ளேவோட லைட் இருக்கு. அந்த ப்ரொஜெக்ஷன்ல தான் உங்களுக்கு வந்து இந்த ரெட் வந்து உங்களுக்கு வந்து க்ளோ ஆகி தெரியுது. இந்த மாரி நம்ம இப்ப மொபைல்ல பார்க்குறதோ, டிவில பார்க்குறதோ, இந்த மாரி லேப்டாப்ஸ்ல பார்க்குறதோ, இது எல்லாமே யூஸ் பண்றது என்னன்னா ஆர்ஜிபி. அதாவது பேக்கிரவுண்ட்ல ஒரு லைட் இருக்கும். அத பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கலர் வந்து தெரியும். இதுதான் வந்து ஆர்ஜிபி சொல்றது. இது நீங்க சொன்னது தான். அதே மீனிங் தான். ரெட், கிரீன், ப்ளூ. இப்ப இதுல இன்னொரு டைப் இருக்கு. யாருக்கா தெரியுமா? சாரி. ரெட், கிரீன், பிளாக். இப்போ இதுலயே இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்ஒய்கேன்னு ஒண்ணு இருக்கும். இதுக்கான மீனிங் யாருக்கா எதாவது தெரியுமா? இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? சிஎம்ஒய்கேன்னா என்ன? இல்ல சார். ஓகே. ஆ இதுக்கான டிஃபரெண்ட் மட்டும் எப்பவுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இத வச்சு தான் நீங்க பண்ற பிராண்டிங், அந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த 2 கான்செப்ட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்பவுமே பண்ணுவோம். இப்போ சிஎம்ஒய்கேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது எதெல்லாம் நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறோமோ, அது எல்லாமே இத பேஸ் பண்ணி வரும். இப்போ நீங்க ஒரு இன்விடேஷன் டிசைன் பண்றீங்க. அத வந்து பிரிண்ட் எடுக்கணும்னா, அதுக்கு வந்து இந்த கலருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாட் கலர் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? எஸ் சார். எண்ட் ஆஃப் த பேஜ்ல இருக்கிறது வந்து அதுதான். இது என்னென்னன்னா சிஎம்ஒய்கேன்னா சியான், மெஜெண்டா, எல்லோ அண்டு கே சொல்லுவாங்க. கே இல்லன்னா பிளாக். இதுக்கான டிஃபரெண்ட் எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து ஆ ஒரு இன்விடேஷன் வந்து ஆர்ஜிபில நீங்க வந்து டிசைன் பண்ணிட்டீங்க. அத வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் டோட்டலா சேஞ்ச் ஆகும். நீங்க அனுப்பியிருக்க கலரே இருக்காது. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்றோம். இதுல பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் கலர் மோடுன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம எந்த பர்ப்பஸோ நம்ம அதுக்கான கலர் நம்ம இதிலேயே வந்து சூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல நம்ம வந்து ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த 2 ஆப்ஷனும் வச்சுக்கணும். இப்ப எது எதெல்லாம் வந்து இப்போ நீங்க ஒரு விசிட்டிங் கார்ட் பண்றீங்கன்னா, சிஎம்ஒய்கேல பண்ணணும். இப்போ ஒரு போஸ்டர் வந்து சோசியல் மீடியால பண்ண போறீங்கன்னா, அது வந்து ஃபோன்ல மட்டும் தான் தெரிய போகுது. அத யாரும் பிரிண்ட் போட்டு கையில பார்க்க போறதில்ல. அந்த மாரி கேஸ்ல வந்து ஆர்ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 விஷயம் தான். எது எதுக்கெல்லாம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி எடுக்க போறோமோ, அது எல்லாமே சிஎம்ஒய்கே. ஃபோனு, லேப்டாப், டிவிஸ் எதுல வந்து நம்ம வீடியோஸோ ஏதோ சம்திங் ஏதோ ஷோ பண்றது எல்லாமே வந்து ஆர்ஜிபி. இந்த 2 கலர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து பேசிக்கா 3 கலர் இருக்கு. அதேதான். ரெட்டு, கிரீன், பிளாக். இந்த 3 கலர் யூஸ் பண்ணியே நம்ம எல்லா கலருமே வர வச்சிடலாம். இப்போதைக்கு நான் பேசிக்கா அந்த 3 கலர் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிரேட் என்னன்னு காமிக்கிறேன். சாரி. இது ப்ளூ தான். Okay.
ஓகே. நான் இதில் வந்து கிரேடியன்ட் கலர்னு உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். கிரேடியன்ட் கலர்னா என்ன ஐடியா இருக்கா? இது வந்து சிங்கிள் கலர். நம்ம ஆஸ் யூசுவல் எப்போவுமே ஒரே ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணி பிக் பண்ணி பண்ணிப்போம். இதே வந்து கிரேடியன்ட் கலர்னா என்னென்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஓகே. ஒரு மாதிரி மல்டி கலர்ஸ்ல இருக்குங்க சார். கரெக்ட். எக்ஸாக்டா அதே தான். நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே கலர் வந்து ஆட் பண்ணாலே அது வந்து கிரேடியன்ட்ல வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு போஸ்டர் நம்ம பண்ணியிருப்போம் பாருங்க ப்ரீவியஸாக. இது வந்து சிங்கிள் கலர் கிடையாது கரெக்டா? இங்கே வந்து ஒரு ஷேட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து இதே ஷேடு கொடுத்தனா இது வந்து மர்ஜான மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன்ஸை வந்து இன்னும் நம்மளாம் பெட்டராக காமிக்கிறது. இப்போ சிங்கிள் கலர் யூஸ் பண்ணலாம். அது வந்து அந்த அப்ளிகேபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம வந்து ஒரு கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணோம்னா அந்த போஸ்டரோ அந்த டிசைனே வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி காமிக்கும். இப்போ அந்த கிரேடியன்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்கு. என்னன்னா ஒன்று வந்து லீனியர் கிரேடியன்ட். செகண்ட் ஒன் வந்து ரேடியல். தேர்ட் ஒன் வந்து ஃப்ரீ ஃபார்ம். ஓகே. இதுதான் 3 இது. இந்த 3 டைப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து அது எந்த இடத்துல அப்ளிகேபிள் ஆக போதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போதைக்கு நான் இந்த 2 கலர் தான் வந்து நான் கிரேடியன்ட்டா மாத்த போறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு பேலட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரேடியன்ட்ன்றப்போ ஃபிக்மாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும். செகண்டா இன்னொரு கலர் ஆட் பண்ணும்போதே அது வந்து கிரேடியன்ட்ல வந்து காமிச்சிரும். இந்த இடத்துல 2 கலர் நம்ம வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ அதே வந்து இல்லுஸ்ட்ரேட்டர்ல பார்த்தோம்னா இந்த 3 கலருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா இதுதான் வந்து லீனியர் கிரேடியன்ட். இப்போ இதில் வந்து 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பண்ணதுனால அதே வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த க்ரீனை வந்து நம்ம இந்த க்ரீன் வச்சுட்டோம். இப்போ இந்த சைடில் இருக்க ப்ளூ வந்து ரெட்டாக மாற்ற போகிறோம். இந்த டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த I2ல வந்து பிக் பண்ண போகிறோம். பிக் பண்ணி ரெட்டு கொடுத்தோம்னா இப்படி தான் வரும். இதுதான் வந்து லீனியர் கிரேடியன்ட். டபுள் கலர் யூஸ் பண்ணி ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. இதே வந்து ரேடியல்னா நடுவில் மட்டும் அந்த கலர் இருக்கும், சுற்றி வந்து வேற கலர் இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம மோஸ்ட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் டிசைனுக்கு பண்ணுவோம். எந்தெந்த விஷயம்லாம் வந்து ஹைலைட்டாக தெரியணுமோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு நடுவில் வந்து இப்போ நீங்கள் ஒரு பொங்கல் விஷஸுக்கான ஒரு கார்டு வந்து ரெடி பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓனாவே உங்க நேம் போட்டு அது கீழே ஒரு கண்டென்ட் போட்டு உங்களோட பிராண்டோட இமேஜ்லாம் போட்டு இப்போ அந்த மெயினான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து வைக்க போகிறோம். அப்போ அந்த டயத்தில் வந்து இந்த இடத்துல வச்சோன்னா அந்த இமேஜ் வந்து பிளெயினான பேக்ரவுண்டோட இதில் வச்சும் போது நல்லா நமக்கு அந்த பிக் வந்து பூஸ்ட் பண்ணி காமிக்கும். இதுதான் வந்து ரேடியல் கிரேடியன்ட். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓகே. இதுதான் வந்து ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியன்ட். இதை நம்ம வந்து எந்த டைரக்ஷன்லேருந்து வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நம்ம வந்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்ரவுண்டே வந்து நார்மலாக இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி நம்ம கலர் பேலட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஓவராலாக ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும். இப்போ ஒரே ப்ளூ ஒரே க்ரீன் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு இதை மாதிரி யூஸ் பண்ணி ஒரு மைல்டாக வச்சுட்டோன்னா மைல்டு மீன்னா இதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சுட்டோன்னா இதை வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இது வந்து நல்லாவே அட்ராக்ஷனாக தெரியும். இருக்கிற மாதிரியும் தெரியும், இல்லாத மாதிரியும் தெரியும். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இந்த மாதிரி மைல்டான கலர் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணி காமிக்கும். ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 3 கிரேடியன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஆர்ஜிபினா என்னன்னு பார்த்துட்டோம், சிஎம்ஒய்க்கானா என்னன்னு பார்த்துட்டோம், அந்த கிரேடியன்ட் கலர் எப்படி சூஸ் பண்ணுறது, அதில் வந்து என்ன டைப் இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹெக்ஸாடெசிமல் கோடு.
அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு கோட் இருக்கும். இப்ப என்னன்னா, இப்ப நான் ஒரு கலர் பண்றேன். இப்ப நீங்க ஒரு கலர் பண்றீங்க. இப்ப அந்த கலர என்னால சொன்னா, உங்களால அந்த கலர் எக்ஸாக்ட்டா எடுக்க முடியுமா? கேக்குதா நான் சொல்றது? நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. இப்போ நீங்க ஒரு டிசைன் பண்றீங்க, நானும் ஒரு டிசைன் பண்றேன். இப்ப நான் வந்து ஒரு ஷேடான ஒரு கிரீன் கலர் வந்து சொல்றேன். அது வந்து வேர்ட்ல தான் இருக்கு. அந்த கலர வந்து உங்களால எக்ஸாக்ட்டா வந்து எடுக்க முடியாது. அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸா கோட் வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லா கலருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் இருக்கும். இந்த கலர் மட்டும் ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, இதே கலர நீங்க எங்க இருந்தாலும் இதே கலர வந்து யூஸ் பண்ணி இந்த கலர் வந்து கொண்டு வர முடியும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க இதே கலர் சூஸ் பண்ணுவீங்க. ஆனா பக்கத்து பக்கத்துல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஏன்னா கலர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மில்லியன் கணக்குல இருக்கு அந்த கலர்ஸோட பேலட் பார்த்தீங்கன்னா. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கலர் கோட் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்ப டெவலப்பர்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து கலர் குடுக்க மாட்டோம். ஜஸ்ட் இந்த கலர் கோட் தான் குடுப்போம். இந்த கலர் கோட் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த கலர் வந்து பிக் பண்ணி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ண போறீங்க. இப்ப அந்த லோகோக்கு வந்து எப்படி கலர் வந்து சூஸ் பண்ணனா, இப்போ ஒரு லோகோக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம எத்தன கலர் வந்து குடுக்கலாம்னு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க? ஒரு 2 to 3 கலர்ஸ் யூஸ் பண்ணலாமா சார்? எக்ஸாக்ட்டா கரெக்ட். அதுதான். மேக்ஸிமமே வந்து 3 கலருக்கு மேல போகக்கூடாது. ஒரு லோகோனாலே 1லேருந்து அதிகபட்சம் 3 கலர் தான். ஏன்னா அதுக்கு மேல போச்சுன்னா, அந்த டிசைன் வந்து யாருக்கும் மைண்ட்ல வந்து மெமரி ஆகாது, நிக்கவும் நிக்காது. இந்த ஒரு 3 கலர்னாலே இந்த பிராண்ட் தான்ற அளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு, அது நம்ம பண்ற வெப்சைட்லேருந்தோ, இல்ல போஸ்டர்ஸ்லேருந்தோ எல்லாத்துலயுமே அதே கலர் தான் நம்ம வந்து ரிப்பீட்டடா பண்ண போறோம். இப்போ ஒரு 3 கலருக்கு மேல போயிடுச்சுன்னா, அது டோட்டலா வேற மாரி ஆயிடும். அது வந்து எல்லாத்து கூட சிங்க் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. அதனால மேக்ஸிமம் லோகோனாலே 1 டூ 3 கலர் அவ்வளோதான். ஒண்ணு ஒரே கலரா குடுக்கலாம். இல்ல டபுள் கலர், இல்ல 3 கலர் அவ்வளோதான். அதுக்கு மேல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா, லோ கான்ட்ராஸ்ட் அந்த கான்ட்ராஸ்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரீடபிளா இருக்கணும். இந்த 2 பாயிண்ட் மட்டும் வச்சிருந்தோம்னா, நம்ம கலர் வந்து எப்படினாலும் மேட்ச் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிடலாம். நம்ம போடுற டெக்ஸ்ட் வந்து ரீடபிளா இருக்கணும். கலர் வந்து அப்புறம் டூ மெனி கலர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கலர்னா இப்போ லோகோக்கு 3 கலர். அதே மாரி வெப்சைட்டுக்கு ஒரு 4 மேக்ஸிமம் 5. அந்த மேக்ஸிமம் 5ன்றது பார்த்தீங்கன்னா, அதோட கிரேடியன்ட்ல தான் வரப்போகுது. இப்போ ஒரு ப்ளூ யூஸ் பண்ணுவோம். அது மைல்டான ப்ளூ, அத விட மைல்டான ப்ளூ அந்த மாரி தான் கொண்டு போவோம். அதனால வந்து அது வந்து ஒரு 4 ஆர் 5 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் வந்து சர்ச் பண்றது எப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நம்ம இப்போ நீங்க பேசிக்கா இருக்கிறதுனால, இப்போ ஒரு கலர் வந்து நீங்க வந்து ரெடி பண்ண போறீங்க. ஒரு லோகோ ரெடி பண்ண போறீங்க. அப்போ லோகோக்கு வந்து உங்களுக்கு வந்து 3 கலர் தேவைப்படுதுன்னா, நீங்க ஜஸ்ட் Googleலயே ஃபர்ஸ்ட் போய் ரிசர்ச் பண்ணிக்கலாம். இப்போ லோகோ கலர் கோடுன்னு போடலாம். இல்ல லோகோ கலர் பேலட்ன்னு போட்டுக்கலாம். இப்படி போடும்போது, இப்போ பெப்சினா அதுக்கான கலர் கோடும், அந்த பேலட்டும் வந்துரும். மைக்ரோசாஃப்ட்டா வந்துரும். இப்ப நீங்க பண்ற கலர் லோகோவ இந்த லோகோ கலர் யூஸ் பண்ணி, உங்க லோகோ பார்க்கும்போது டிஃபரெண்ட்டா தெரியும். அந்த மாரி தான். இப்ப நம்ம எக்ஸாக்ட்டா இப்போ பெப்சி கலரே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மைல்டா ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு ஒரு கலர் மட்டும் ஒரு டிஃபரெண்ட்டா குடுத்துக்கலாம். அந்த மாரி தான் நம்ம வந்து மிஸ்மேட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸாக்ட்டா அதே கலர் யூஸ் பண்ணா காப்பிரைட் இஷ்யூ கண்டிப்பா வரும். இவங்க எல்லாருமே பாருங்க கலர் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு இந்த பிக் பண்ற டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கலர எடுக்க முடியும். ஆனாலுமே கோடு குடுப்பாங்க. ஏன்னா ஒரு சில இமேஜ் குவாலிட்டி கம்மியாகும்போது, அது எக்ஸாக்ட்டான கலர் வந்து எடுக்க முடியாது. அதுக்காக தான் ஒரு ஒரு இமேஜுக்கும் அந்த கோடு வந்து குடுத்துருப்பாங்க. இப்ப இந்த கலர்னா இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த கலர் வந்துரும். அதுக்கு தான் வந்து இந்த இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கலர் காமிக்கிறேன். இப்ப வந்து நான் இந்த எல்லோ கலர் வந்து வர வைக்க போறேன். F2C86. ஓகே. இது வந்து கலர் கோட் போட்டு எடுத்தது. இப்ப நான் பிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. பிக் பண்ண போதும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா மாறுது அந்த கோடு. ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்திருக்க கோடு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் இந்த கலர் கொண்டு வந்தேன். ஆனா அதே கலர பிக் பண்ணி நான் இந்த கலர் கொண்டு வந்திருக்கேன். இது 2த்துக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். கீழ இருக்கிறது கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஆ இதே இதே சினாரியோ பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கலர் பார்த்தீங்கன்னா, டோட்டலா டிஃபரெண்ட் ஆகும். இப்ப நம்ம ஒரு கலர் வந்து பண்ணியிருப்போம். அந்த நம்ம டெவலப் பண்றவங்க கிட்ட நம்ம கலர் கோட் குடுக்கலன்னா, அவங்க இந்த மாரி ஒரு கலர் வந்து வேற ஒண்ணு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது டோட்டலாவே அந்த சைட்டே டிஃபரெண்ட் ஆயிடும். அதனால நம்ம குடுக்கும்போது இந்த எக்ஸாக்ட்டா இந்த கலர் கோட் என்னவோ அத மென்ஷன் பண்ணி குடுத்துட்டோம்னா, அந்த கலர் என்ன ஆனாலும் சேஞ்ச் ஆக போறதில்ல. அதுக்காக தான் வந்து இந்த கலர் கோட் வந்து நம்ம யூஸ் பண்றது. இப்ப நான் அதே கலர பிக் பண்ணும்போதே மாறுச்சு. அதே மாரி தான் இது எங்க நம்ம பிக் பண்ணாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்ல. ஆனா தெரியுது நம்மளுக்கு. ஓகே. இப்போ வந்து சில பேருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலர் பிளைண்ட்னஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே. அது என்னன்னாக்கா, அது சில பேருக்கு நேச்சராவே இருக்கும். சில பேர் வந்து நம்ம பிராக்டிஸ் எடுக்க அது டோட்டலா வந்து மாறிடும். இப்ப என்னன்னா, நான் ஒரு கலர் வந்து ப்ளூவா இருக்கு சொல்லுவேன். சில பேர் அதே கலர் வந்து அது என் கண்ணுக்கு வந்து கிரீனா தெரியுது சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே அந்த கலர் பிளைண்ட்னஸ் தான் காரணம். இப்ப அதுக்கு வந்து நம்ம ஒரு பிராக்டிக்ஸ் எடுக்கிற மாரி ஒரு சில சைட்லாம் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். என்னன்னாக்கா, ஒரு சில டூலுமே இருக்கு. ஜஸ்ட் நீங்க அத இன்ஸ்டால் பண்ணியுமே டெய்லி ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒர்க்லயே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அது ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பண்ண பண்ண, நம்மளுக்கு அந்த கலர் எல்லாமே ஷார்ப்பா எடுக்க தெரியும். இப்போ நம்மளுக்கு ஒரு தீமா, அந்த தீமுக்கான அடுத்தடுத்த கலர் எல்லாமே நம்ம ஓனாவே எடுக்க முடியும். இந்த மாரி ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கலர் மெத்தட்ன்னு ஒரு சைட் ஒண்ணு இருக்கு. ஓகே. இது ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு சேட்ல பண்றேன். சென்ட் பண்ணி விடுறேன். நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டெய்லி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இத வந்து பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மவுஸ் பாயிண்ட்ல வந்து இப்போ ஆரஞ்சு கலர் இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் இந்த சர்க்கிள்ல எங்க இருக்குன்னு மவுஸ் மூவ் பண்ண போறீங்க. எங்க வருதோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்ன்னு வரப்போகுது. இத வந்து நீங்க பண்ணி பார்க்க மட்டும் தான் உங்களுக்கு இந்த பெர்ஃபெக்ட் இந்த வார்த்தை வரும். இப்போ எனக்கு ஒரு கலர் தெரியும். அது உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டோட்டலா டிஃபரண்டான கலர் தான் சில பேர் வந்து குடுப்பாங்க. உங்களுக்கு வந்து சேட்ல வந்து போட்டிருப்பேன். நீங்க வந்து அத வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டைம்ல வந்து அத வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அதுவும் இல்லன்னா கலர் ஒரேக்கல்னு ஒரு சைட் ஒண்ணு இருக்கு. இத போய் ஜஸ்ட் நீங்க வந்து விண்டோஸ்க்கோ, இல்ல மேக்குக்கோ, லினக்ஸ்க்கோ எதுக்கு வேணா இன்ஸ்டால் பண்ணி இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொன்னு சொல்றேன். கிளையண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ப்ளூ கலர் சொல்றாங்க. இப்போ இந்த ப்ளூ கலருக்கு ரிலேட்டடான தீம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, இப்போ நீங்க ஓரளவுக்கு எக்ஸ்பெர்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்களே அடுத்தடுத்த இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிகினிங்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா, ஒரு சைட் ஒண்ணு இருக்கு. மை கலர் ஸ்பேஸ்ன்னு ஒரு சைட் ஒண்ணு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ப ரெடி பண்ண இந்த எல்லோக்கு, இதுக்கு வந்து மேட்ச் ஆகுற மாரி என்னென்ன கலர் இருக்கு நம்ம வந்து இப்ப வந்து இந்த சைட்ல போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஜஸ்ட் அந்த கலர் கோட காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஜெனரேட் குடுத்துட்டேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ ஃபர்ஸ்ட்டு வந்துரும். நம்ம போட்ட கலர் எல்லாமே வந்துரும். அதுக்கு மேட்ச்சா இருக்கிற ஒரு 7 டூ 12 கலர் வரைக்கும் மேக்ஸிமம் வரும். இப்ப நம்ம இந்த கலர மேட்ச் பண்ணி நம்ம ஒரு போஸ்டர் ரெடி பண்ணாலோ, இல்லன்னா ஒரு வெப்சைட் ரெடி பண்ணாலோ, அதுக்கேத்த மாரி எதுவுமே வந்து டிஃபரெண்ட்டா தெரியாது. ஒரே மெர்ஜ் ஆன மாரி நம்மளுக்கு வந்து கலர் வந்து தெரியும். இப்போ இத யூஸ் பண்ணி ஒரு சைட் பண்ணேன்னா, இத வந்து டெக்ஸ்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து ஹெட்டிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே ஒரு இமேஜோ, ஒரு மைல்டான பேக்கிரவுண்டோ மத்த கலர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கோடு இருக்கும். இந்த கோடு யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்ப கலர்ல என்ன டைப் இருக்குன்னு பார்த்துட்டோம். அது சிஎம்ஒய்க்குன்னா என்னன்னு தெரியும். ஆர்ஜிபினா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். டிசைன் பண்ணும்போது, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம அத கரெக்ட்டா அத வச்சு தான் நம்ம வந்து குடுக்கணும். அது வந்து எந்த சேஞ்சும் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணோம்னாக்கா, அது பெரிய மிஸ்டேக் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து கலர்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கலர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணவே கூடாது. எந்த அளவுக்கு மினிமலா கலர் சூஸ் பண்றோமோ, அதுதான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்ட வந்து எப்படி போட்டாலும் அது வந்து பார்க்கறதுக்கு எங்கேருந்து பார்த்தாலும் ரீடபிளா இருக்கிற மாரியான கலர் தான் நம்ம வந்து சூஸே பண்ணணும். இந்த 2 விஷயம் தான். இப்போ இந்த கலர்ஸ யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரின்னு ஒரு 3 கலர் பேஸ் பண்ணி நம்ம வந்து தீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்க கலர்னா என்னன்னு பார்த்துட்டீங்களா? எஸ் இப்போ சார். லோகோ அப்படிங்கும்போது அது ஒரு கலர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஐடியா வந்துருச்சா உங்களுக்கு? ஓகே ஓகே தானே உங்களுக்கு அது? எஸ் சார். அது ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு லோகோ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? அந்த கலர் பேலட்ட வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு 2 டைப்பா வந்து நம்ம ஒரு போஸ்டர் ஒன்று ரெடி பண்ண போறோம். அது எப்படி பண்றது இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லோகோக்கு எடுத்த கலர் இதெல்லாம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போறோம்னுட்டு முடிவு பண்ணிட்டோம். எந்தெந்த கலரை இப்போ மேட்ச் பண்ணிட்டு நம்ம அடுத்தது இப்போ ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு ஆட் ஒன்று ரெடி பண்ண போறோம். அடுத்தது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு இன்ட்ரோவை பார்த்துட்டு நாலுல இருந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் முடிச்சுட்டேன் அதை. இப்போ பர்கர் ரெடி பண்ணப்பா முன்னாடி ஒரு கோக் சாம்பார். இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த இமேஜ் எல்லாமே ஃபோட்டோ வந்து நம்ம ரியல் டைமாக நம்ம எடுக்கணும். ஓகே தானா? இப்போ நம்ம இந்த மாதிரி கூகுள்லேருந்து எடுத்து போடும்போது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு லேர்னிங் பர்பஸ்ன்றதுனால நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். சேம் இதுவே வந்து நம்ம ஒரு சைட் மேக் பண்ணும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய கார்பரேட் இஷ்யூஸ் வரும் இதெல்லாம் நமக்கு. நீங்க கேஎஃப்சி சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்லோட் பண்றது எல்லாமே அவங்களுடைய ஒரிஜினலான இமேஜ். அவங்க என்ன ப்ராடக்ட் மேக் பண்றாங்களோ அவங்களுக்கான அது ஒரிஜினல் இமேஜ் தான் அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க அதுல.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பிஎன்ஜி இமேஜ் கிடைச்சது. ஆனா இந்த மாதிரி ஒரு சில டைம் வந்து பிஎன்ஜி இமேஜ் கிடைக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி டைம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். நமக்கு வந்து சப்ஜெக்ட் தேவை, சப்ஜெக்ட் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். நான் டூப்ளிகேட் பண்ணிட்டு கொஞ்சம் கலர் வந்து நான் இது ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு. அந்த 2 கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவா இருக்கு. இது ரொம்ப டல்லா இருக்கனால நம்ம இது வந்து கலர் கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அது வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். பேக் பண்ணிக்கலாம். பின்னாடி இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது கீழே ஒரு ரியலிஸ்டிக்கான இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தோசா இமேஜ் அடுத்தவங்க தேவை ஒரு தேவை. இப்போ அப்படி நீங்க என்ன பண்றீங்கன்னா சைட் பை சைட்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான மொபைல் அப்ளிகேஷனுக்கு என்ன நம்ம ரெக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத ஆர்என்டி பண்ணிட்டு இருங்க.
ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு என்னென்னலாம் ரெக்கமெண்ட் தேவைப்படும் யாராச்சும் சொல்றீங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு மொபைல் ஆப்ல என்னென்ன தேவைப்படும்? யாருக்கும் ஐடியா இருக்கா? என்னென்ன தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஐடியா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு மொபைல் ஆப் ரெடி பண்ண போறோம். என்ன ரெக்யூப்மெண்ட்லாம் இருக்கும் பேசிக்கா? வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார். ஸோ இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நீங்க ரெடி பண்ண போறீங்க. அது என்ன மாதிரியான ஃபீல்டுன்னு சொல்லியாச்சு. அது என்னென்ன ரெக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படும்? சும்மா சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி வருமா? அவங்களோட மெனூஸ் காட்டுற மாதிரி வருமா? சார் ப்ரொஃபைல் ஆர்டர் பிளேஸ் பண்ற மெத்தட் அதுக்கப்புறம் அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் சார். அப்புறம் அவங்களோட மெனூஸ் ஒன்று இருக்குமா? வெப்சைட்டுக்கான மெனூஸ். சாரி, அதாவது அவங்க என்னென்ன ஃபுட்லாம் இது பண்றாங்க அப்படின்னு ஒரு மெனு இருக்குமா? எஸ் சார். ஸோ அதான் அந்த மாதிரி தான் கேட்குறேன். அது மாதிரி என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் ரெடி பண்ணும்போது நமக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் இது பண்றதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளோட லோகோ வச்சு அந்த கலர் பேஸ் பண்ணி எப்படி நம்ம சைட் ரெடி பண்ண போறோம், எப்படிலாம் ஒரு போஸ்டர்லாம் மேக் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த மூன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு அந்த கலர்ல நம்ம என்னென்ன பிளாக் தான் மெயின் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த பிளாக்குக்கு என்ன 2 கலர் நல்லா மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோவும் பிளாக்குமே நல்லாவே அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அந்த எல்லோ அண்ட் ரெட்டு இது வச்சு இந்த பிளாக்குக்கு மேட்சா நம்ம ஒரு போஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இது பார்க்க ஒரு பேஸ் எப்படி இருக்கு? கொஞ்சம் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு அளவுக்கு முடிச்சிட்டோமா?
இமேஜ் ஆட் பண்ண முடியாதா? ஓகே, இப்போ வந்து இமேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ நான் ஃபிக்மா ஃபைல்ல போடுறேன். இதான் நம்மளுடைய அவுட்புட். ஓகேவா? அதை போயிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ தெரியுதா? நம்ம லோகோவுக்கு என்னென்ன கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 கலரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட போஸ்டரும் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டா இருக்கா? எல்லா கலரும் மேட்ச் ஆகுதா? எதுவுமே டாமினேட்டா இல்லாம? இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா? நம்ம யூஸ் பண்ண எல்லா கலருமே மேட்ச் ஆகுதா? இப்போ அதாவது பிளாக்னா பிளாக் டாமினேட்டா தெரியல, ரெட் டாமினேட்டர், எல்லோ டாமினேட்டா தெரியல. எல்லாமே ஒண்ணு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கலருமே மேட்ச் பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எப்படி கலர் மேட்ச் பண்றோம் அப்படின்னுட்டு? எஸ் சார். எஸ் இப்போ சார். பிளாக் போது நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போட்டுக்கிட்டோம். நம்ம வந்து எல்லோ வந்து பிரைமரி அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரெட் வந்து செகண்டரி கலரா அங்கங்க மார்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் ரெட், எல்லோ, பிளாக் இது 3மே யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் ரெடி பண்ண போறீங்க. எப்படி வெப்சைட் நம்ம ரெடி பண்ணோமோ அதே கான்செப்ட் தான். இதுல என்னன்னா ஃப்ரேம் மட்டும் சின்னது. ஓகே தானா? மொபைலுக்கும் ஃப்ரேம் செட் பண்ண போறீங்க. செட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்களே தான் ஒர்க் பண்ண போறீங்க. மேக்ஸிமம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலா தான் இருக்கும். நீங்களுமே கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி லேப் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஓகே சார். இப்போ நீங்க கிரியேட் பண்ண லோகோ அந்த போஸ்டர் எல்லாமே இந்த ஃபிக்மா ஃபைல தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார்.
ஓகே. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இதுல இருக்க கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரேண்டமான ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைட் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். இதுல என்னன்னா 3 கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் வந்து டைரக்ட்டா நம்ம வந்து பிளாக் வந்து யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்காது. கரெக்ட்டா? அதனால அந்த இமேஜ் எல்லாமே லைட்டா கிரேயிஷ் வர மாரி நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு கிரே கலரு பட்டன்ஸ் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாரி சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த பீஸால இருக்க கலர் வந்து பிக் பண்ணது. அப்புறம் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்து இந்த ஹெட்டிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுக்கோசரம் ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 கலர் யூஸ் பண்ணி நான் ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாவே டம்மி கன்டென்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேண்டமான இமேஜஸ்லாம் எடுத்து போட்டு. இது எல்லாமே வந்து பிஎன்ஜி இமேஜ் தான். நான் இந்த ஒரு பேக்கிரவுண்ட் யூஸ் பண்ணி தான் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். இப்படிதான் நம்ம வந்து ஒரு சைட்டையோ, ஒரு லோகோலேருந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிராண்டா மாத்துறது. இப்ப எப்படின்னு பார்த்தோம்ல, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லோகோ மேக் பண்றது எப்படின்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். என்னன்னா பேப்பர் பென் எடுத்து மேனுவலா வரைஞ்சோம். வரைஞ்சு அத வந்து பேக்கிரவுண்டா வச்சு ஒரு ட்ரேஸ் எடுத்து அது வந்து ஒரு டிஜிட்டல் லோகோவா சேஞ்ச் பண்ணோம். அந்த லோகோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அதோட கலர் பேலட்லாம் யூஸ் பண்ணி ஒரு போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த அந்த லோகோ வந்து பிராண்ட் பண்ற மாரி அந்த கம்பெனி ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து பிராண்ட் பண்ற மாரி நம்ம அதுக்கேத்த மாரி போஸ்டரு, பேனர்ஸ் அந்த மாரிலாம் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைல் ஆப் வந்து கிரியேட் பண்ணுவோம். இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே எந்த ஐட்டமா இருந்தாலும், என்ன இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் நம்ம எத குடுத்தாலும் நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பிராண்டா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா இதுல? எப்படி இந்த வெப்சைட் உங்களுக்கு பண்றது எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. பேனர் இமேஜ்லேருந்து உள்ள இருக்க இமேஜ்லேருந்து இப்ப நான் இது வந்து ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதுல என்னன்னாக்கா, அதே மாரி நான் ஒரு 5 பார்ட்டா பிரிச்சிருப்பேன். அதே மாரி ஹெட்டரும் ஒண்ணு வந்துன்னா, ஃபூட்டர்ன்னு ஒண்ணு வந்துரும். நடுவுல இருக்கிறது தான் கன்டென்ட். அதுல என்னன்னா, அ என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்குன்னு காட்டப் போறோம். அப்புறம் அத பத்தி ஒரு இப்ப நம்ம அதுல எப்படி ஒரு புக்கிங் அப்பாயின்ட்மென்ட் போட்டோமோ, இதுல வந்து ஒரு அபௌட் அஸ். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற மாரி சும்மா ஒரு 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 கன்டென்ட் போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்கணும். அப்புறம் ஃபியூச்சர்ல இதெல்லாம் வரப்போகுது, எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இந்த மாரி இருக்குது. இப்ப நம்ம இதுல வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம்னோ, அதுக்கு ஒரு ஹெட்டிங் வந்து ரேண்டமா வந்து குடுத்துருக்கேன். இப்ப நான் இதையுமே நான் வந்து காப்பி பண்ணி அதில பேஸ்ட் பண்றேன். நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எப்படி வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே. சிஸ்டம் வச்சிருக்கவங்க இந்த வெப்சைட் வந்து ஃபுல்லா டெலீட் பண்ணி பாருங்க. இல்ல இமேஜ் சேஞ்ச் பண்ணி பாருங்க. எப்படி வேணா எடிட் பண்ணுங்க. இப்போ இத வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாரி வந்து கன்டென்ட் வந்து இதிலேயே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாரி எது வேணாலும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த இது வந்து எப்படி போறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு விஷுவலா பார்க்கறதுல இதுல எந்த யூஸும் இல்ல. நம்ம வந்து பிராக்டிகலா பண்ண தான் நம்மளுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டிலாம் தானா வந்து கிரியேட் ஆகும். ஓகே. இப்ப பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதா இருக்கா? நோ சார். ஓகேவா? இப்போ இந்த லோகோவுக்கு
மேட்ச் பண்ற மாதிரி இந்த கலர் செட் ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த 3 கலர் பேஸ் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ண போறீங்க. ஓகேவா? வெப் பண்றீங்களா, மொபைல் பண்ண போறீங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஏன்னா சைஸ் மட்டும் டிஃபரெண்ட் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க வந்து இனிஷியலா நீங்க வெப்புக்கே பண்றீங்களா? ஸோ இது அப்படியே ஒரு மாடல் வச்சுக்கோங்க. மாடல் வச்சுக்கிட்டு இந்த 3 கலர் பேஸ் பண்ணி நீங்க வந்து இப்போ சைட் வந்து ரெடி பண்ண போறீங்க. ஓகே தானா? எங்க எந்த கலர் கொடுத்தா இப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க. இது வந்து பர்ஃபெக்டா தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்க. அது எந்த மாதிரி வருது பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்குமே அது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும். ஓகே தானா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க இதுல இப்போ இந்த லிங்க் யாராச்சும் ஓப்பன் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும் பாருங்க. இந்த லிங்க் இருக்குல்ல, இல்லைன்னா நான் இப்போ சேட்ல போடுறேன். இப்போ நான் சேட்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த லிங்க் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு புதுசா நீங்க ஃபைல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் இதை காப்பி பண்ணி போட்டுக்கிட்டு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ எப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒரு 4 ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும் என்னென்ன ஸ்டெப் அப்படின்ட்டு? ரிசர்ச், ஒயர் ஃப்ரேம், யூசர் ஃப்ளோ, யூஐ டிசைன், அதுக்கப்புறம் ஃபைனல் கான்செப்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ ரிசர்ச் இருந்து ஆரம்பிங்க. ரிசர்ச் எப்படி பண்ண போறீங்க? இதுக்கு என்னென்ன தேவை நமக்கு? ஃபாண்ட்ல சூஸ் பண்ண போறீங்க. அதுக்கு அடுத்தது ஒயர் ஃப்ரேம் பண்ண போறீங்க, யூசர் ஃப்ளோ கிரியேட் பண்ண போறீங்க, அப்புறம் டிசைன் பண்ண போறீங்க. ஓகே தானா? பண்ணலாம்ல? நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு மெடிக்கல் செட் ரெடி பண்ணியிருப்போம். அதுக்கான யூசர் ஃப்ளோ எல்லாமே அப்படியே இருக்கும். அது ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதே மாதிரி இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. பண்ணலாம்ல? இது கஷ்டம் இல்லைல்ல இது? யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. வாய்ஸ் கேக்குதா இல்லையா? கேக்குதுங்க சார். ஸ்டார்ட் பண்ணால ஒர்க் பண்ணால இது கஷ்டம் இல்லைல்ல இதுல? இல்ல எதுவும் புரியலையா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நீங்க எல்லாமே ஃபெமிலியர் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா நீங்களே ஓனாவே கிரியேட்டிவா இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க ஒர்க்குமே பண்றீங்க பிக்மால, நானுமே அதை பார்த்தேன். இப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கலர் மேட்ச் பண்ண போறீங்க. நீங்க எப்படி கலர் மேட்ச் பண்றீங்க அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரலாம். ஸோ இந்த 3 கலரை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு சைட்டே ரெடி பண்ணுங்க. அது எந்த மாதிரி போகுது பார்ப்போம். சரியா? இப்போ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், நம்ம அது ஒரு 5 ஸ்டெப் 4 ஸ்டெப் என்னன்னு இருக்கு மெயினான ஸ்டெப்பு. ரிசர்ச் பண்ண போறோம், ஒயர் ஃப்ரேம், யூசர் ஃப்ளோ, அதுக்கப்புறமா யூஐ டிசைன் பண்ண போறோம். ரைட்டா? இப்போ நமக்கு தேவையான சைட்டுக்கு தேவையான லோகோ கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஒரு கான்செப்டுமே கிடைச்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே? சரி, ஓகே. நீங்க ஃப்ளோ போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படியே நீங்க இதை காப்பி பண்ணா நீங்க ஜஸ்ட் நீங்க இந்த வெப்சைட் மேல இருக்க ஃப்ரேம் கிளிக் பண்ணீங்கனாலே காப்பி ஆயிடும். அப்படி இல்லைன்னா மொத்தமா செலக்ட் பண்ணுங்க, ட்ராக் பண்ணுங்க, அதுவுமே செலக்ட் ஆகும். கரெக்டா வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு? ஏன்னா இப்ப இந்த 3 கலர் வச்சுதான் நான் இப்போ ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருக்கேன்.
மேட்ச் ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ இது அப்படியே நீங்க உங்க சைட்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து வெப்சைட் பண்ண போறீங்க. என்னென்னலாம் தேவை நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லுங்க. நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம், எப்படி நம்ம கிளைண்ட் அப்ரோச் பண்ணுவோம், இது வரைக்கும் நம்ம பார்த்து வச்சு நீங்க சொல்லுங்க. யாராச்சும் சொல்றீங்களா? ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? சைட் ரெடி பண்ணும்போது ரெக்கமெண்ட் எப்படி வாங்குவோம்? மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா என்னென்னலாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னுட்டு? இல்ல ஒரு ரீகால் பண்ணுமா? இல்ல ஓகே நீங்களே ரெடி பண்ணுவீங்களா? நீங்க ஏதாச்சும் சொன்னா தானே தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா ஒர்க் பண்ண? ஏன்னா இப்போ இப்போ நீங்க வந்து இந்த சைட்டை நீங்க தான் பண்ண போறீங்க. ஸோ இது நாளைக்கே கம்ப்ளீட் பண்ணணும்ல. ஆனா நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கிளாஸ் நம்மளுடைய இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள நீங்க வந்து இதை பேஸ் பண்ணி இந்த கலரை ஃபாலோ பண்ணி ஒரு சைட் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நம்ம மொபைல் அப்ளிகேஷன் எப்படி ரெடி பண்றது பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இப்போ நீங்க இதே கான்செப்ட் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு ஒயர் ஃப்ரேமா நீங்க வந்து வரைஞ்சு வரைஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? சொன்னது கேட்டுச்சா? புரிஞ்சுதா?
டவுட் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? இப்ப நீ கிளாஸ்ல இப்ப நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. இப்போ டவுட் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. தேங்க்யூ ஆல்.